சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அமிர்தராஜ் கடல்வேந்தன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். நுண்ணறிவு போன்ற நவீன தொழில்நுட்பங்களை நாட்டில் ஊக்குவிக்க வேண்டும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவிப்பு. இலங்கையில் அதிகரிக்கும் முதலீடுகள் திலும் அமினுகம தெரிவிப்பு. 7 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. பிரித்தானிய மன்னருக்கு ஜனாதிபதியால் விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு. பேருந்து பயண கட்டணங்கள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. ஜாலில் தற்காலிக ஆசிரியரின் தாக்குதல் 2 மாணவிகள் படுகாயம். தகாத முறைக்கு உட்படுத்தப்பட்ட பாடசாலை மாணவி அதிபர் கைது. நாட்டில் சமூக மற்றும் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்த அரசாங்கம் ஆரம்பித்துள்ள வேலை திட்டத்தை துரிதப்படுத்த செயற்கை நுண்ணறிவு போன்ற நவீன தொழில்நுட்பங்களை நாட்டில் ஊக்குவிக்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இந்த வேலைத்திட்டம் எதிர்வரும் வருடத்தில் ஆரம்பிக்கப்படும் எனவும் 5 வருடங்களுக்குள் நாட்டின் சகல துறைகளிலும் செயற்கை நுண்ணறிவை உள்வாங்குவதே இதன் நோக்கமாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் AI தொழில்நுட்பம் அல்லது செயற்கை நுண்ணறிவை அறிமுகப்படுத்துவது தொடர்பில் பல்கலைக்கழக கல்வியாளர்களுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்கு இறக்குமதி சார்ந்த பொருளாதாரத்தை விரைவாக ஏற்றுமதி பொருளாதாரமாக மாற்றியமைக்க வேண்டும். நாட்டின் வெளிநாட்டு கடனை செலுத்துவதற்கு 2027 தொடக்கம் 2040 வரை கால அவகாசம் உள்ளது. 2035 ஆண்டளவில் பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். 2035 ஆண்டளவில் உருவாக்கப்படும் புதிய பொருளாதாரத்தில் செயற்கை நுண்ணறிவு AI-யின் வகைப்பாக முதன்மையாக இருக்க வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். கிளிநொச்சி தர்மபுரம் பிரதேச வைத்தியசாலையை தரம் உயர்த்துவது தொடர்பாக கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நேரடியாக ஆய்வினை மேற்கொண்டுள்ளார். கண்டாவளி விசுவமடு பிரதேசத்தைச் சேர்ந்த பெருமளவு மக்கள் பயன்படுத்தும் தருமபுரம் பிரதேச வைத்தியசாலையை தரம் உயர்த்தி தருமாறு குறித்த வைத்தியசாலையின் நலன்புரி சங்கங்கள் மற்றும் பொது அமைப்புகளால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. இதற்கு அமைவாக இன்றைய தினம் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறித்த வைத்தியசாலைக்கு சென்று வைத்தியசாலையின் நிலைமையை நேரில் பார்த்து வைத்தியசாலை தரப்பினருடன் கலந்துரையாடியிருந்தார். சீத்தரமாக விளங்கும் குறித்த வைத்தியசாலையை பீத்தரத்திற்கு மாற்றி வைத்தியசாலைக்கான வளங்களை ஏற்படுத்தி தருமாறு அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதன்போது அமைச்சர் தெரிவிக்கையில், தர்மபுரம் வைத்தியசாலையில் இனிவரும் காலங்களில் குருதி பரிசோதனைகள் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் இவ்வைத்தியசாலையில் திடீர் விபத்துக்கள், திடீர் மரணங்கள் என்பனவற்றுக்கு உடனடி தீர்வு காண்பதற்காக விரைவான நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் இந்த வைத்தியசாலையில் போலீஸ் பிரிவு ஒன்றை அமைப்பதற்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். தற்போது வைத்தியசாலையில் சமையல் பகுதியில் உரிய நேரத்தில் நோயாளர்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என்பதற்காக சமையலாளர்கள் ஒருவரை நியமிக்குமாறும் அதற்கான சம்பளத்திற்காக தனது சொந்த பணத்தை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் தற்பொழுது சீத்தரத்தில் உள்ள இந்த வைத்தியசாலையை பீத்தரத்திற்கு தரம் உயர்த்தி மக்கள் இலகுவான முறையில் சிகிச்சைகளை பெறக்கூடிய வசதிகளை அமைத்து தருவதற்கு தாம் நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தர்மபுரம் ஆஸ்பத்திரியில் பல பிரச்சனைகள் இருக்குது, தேவைகள், கோரிக்கைகள் எல்லாம் இருக்குது. அந்த வகையில் அது ஒருக்கா வந்து நேரில் பார்வையிடுமாறு எங்களுடைய நோயாளர் நலன்புரி சங்க தலைவர் திரு வைரமுத்து ஐயாவும் கேட்டிருந்தார். பின்ன அந்த வகையில் இன்றைக்கு இங்கே வந்தேன். அப்போ நேரிலையும் பார்க்க எனக்கு பல பிரச்சனைகளுக்கு விரைவாக தீர்வு காண வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. அதுபோல் இந்த நோயாளர் நலன்புரி சங்க தலைவர் மற்றது டாக்டர் ஜெயராஜ் மற்ற டாக்டர் நிலுக்கா இவைகளெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய தேவைகள், குறைபாடுகள், நியாயமான தேவைகள், குறைபாடுகளை பற்றி பல விடயங்களை முன்வச்சிருக்கணும். அதில் உடனடியாக நம்முடைய இந்த கட்சி பணத்தில் இருந்து உடனடி தேவைகள் என்று சில விடயங்களை செய்யலாம் என்று யோசிச்சிருக்கிறேன். பிரித்தானிய 3ஆம் சார்ல்ஸ் மன்னரை இலங்கைக்கு விஜயம் செய்யுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அழைப்பு விடுத்துள்ளார்.
ஐக்கிய ராஜ்யத்திற்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் ரோகித போகல்லாகம பங்கிகாம் அரண்மனையில் நேற்று நடைபெற்ற சம்பிரதாய நிகழ்வின் போது 3ஆம் சார்ல்ஸ் மன்னரிடம் தமது சான்றிதழ் கடிதத்தை வழங்கியுள்ளார். உயர்ஸ்தானிகர் போகல்லாகம மற்றும் அவரது மனைவி தீப்தி போகல்லாகம ஆகியோர் ராயல் மியூஸ் பாரம்பரிய குதிரை வண்டிகள் மூலம் பக்கிங்காங் அரண்மனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். இந்த நிலையில் மன்னருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி விக்ரமசிங்கவின் சார்பில் இலங்கைக்கு விஜயம் செய்யுமாறு மன்னருக்கு உயர்ஸ்தானிகர் அழைப்பு விடுத்துள்ளார். நற்சான்றிதழ்கள் சமர்ப்பிக்கப்பட்டதன் பேரில் உயர்ஸ்தானிகர் மற்றும் அவரது பரிவாரங்கள் குதிரை வண்டிகளில் இலங்கை உயர்ஸ்தானிக காரியாலயத்திற்கு மீண்டும் அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். அத்துடன் குதிரைகளுக்கு சம்பிரதாய கரட் உணவுகளை வழங்குவதன் மூலம் பயணம் நிறைவுற்றது. இந்த நிலையில் 3ஆம் சார்ல்ஸ் மன்னரிடம் நற்சான்றிதழ்களை வழங்கிய முதலாவது இலங்கை உயர்ஸ்தானிகர் ரோகித போகல்லாகம என்பதும் குறிப்பிடத்தக்கது. 7 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி நுவரெலியா, கண்டி, கேகாலை, ரத்தினபுரி, களுத்துறை, கொழும்பு மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நுவரெலியா, ரத்தினபுரி, கண்டி மற்றும் களுத்துறை ஆகிய மாவட்டங்களுக்கு சில பிரதேச செயலாளர் பிரிவுகளிற்கு 2ஆம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை குறைக்கப்பட்ட போதிலும் பேருந்து பயண கட்டணங்களில் மாற்றம் ஏற்படுத்தப்பட மாட்டாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பேருந்து பயண கட்டண தேசிய கொள்கைகளுக்கு அமைய 4% எரிபொருள் குறைப்பு மாத்திரமே கட்டணங்களில் திருத்தம் மேற்கொள்ள முடியும் என ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் நேற்றைய தினம் டீசல் விலை 2.5% குறைக்கப்பட்டுள்ளதால் பேருந்து பயண கட்டணங்களை குறைக்க முடியாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டுக்கான $1 பில்லியன் என்ற முதலீட்டு இலக்கை முதல் காலாண்டிலேயே இலங்கை முதலீட்டு சபை எட்டியுள்ளதாக முதலீட்டு ஊக்குவிப்பு ராஜாங்க அமைச்சர் டிலும் அமனுகம தெரிவித்துள்ளார். இலங்கை முதலீட்டு சபையுடன் முதலீட்டு உடன்படிக்கைகளில் கைச்சாத்திடப்பட்டுள்ள முதலீட்டாளர்களுடன் நடத்தப்பட்ட கலந்துரையாடலின் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இதன்படி அதானி நிறுவனம் மட்டுமே $820 மில்லியன் முதலீடு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் ஏனைய வர்த்தக நிறுவனங்களுடன் $320 மில்லியன் அளவில் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பொல் பித்திகம புதிய ஏரியில் நீராடச் சென்ற நபரொருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். நேற்று மாலை தனது நண்பர்கள் இருவருடன் புதிய ஏரியில் நீராடச் சென்ற போதே நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த நபர் ஏரிக்கரைக்கு அருகிலுள்ள மரத்தின் கிளைக்கு ஏறி ஏரியில் குதித்த போதே நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது. கிரிபமுனேகம பொல்பித்திகம பிரதேசத்தில் வசிக்கும் 37 வயதுடைய நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பொல்பித்திகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கும்பலான் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் மாணவிகள் மீது பாடசாலையின் தற்காலிக ஆசிரியை தாக்கியதால் 2 மாணவிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இது குறித்து மேலும் தெரிய வருவதாவது, குறித்த பாடசாலையில் தரம் 4ஆம் வகுப்பில் 15 மாணவர்கள் கல்வி கற்று வருகின்றனர். இந்த நிலையில் குறித்த வகுப்பு ஆசிரியர் 5 மாணவர்களை மாத்திரம் கற்பித்துக் கொண்டு ஏனைய 10 மாணவர்களை கற்பிப்பதற்கு காபோத உயர்தர பரீட்சை நிறைவடைந்த 20 வயதான ஜுவதி ஒருவரை $10,000 சம்பளத்திற்கு பணிக்கு அமர்த்தியுள்ளார். இந்த நிலையில் மாணவிகள் இருவர் பரீட்சையில் குறைவான புள்ளி எடுத்ததன் காரணமாக மாணவிகள் மீது தடியால் சரமாரியாக தாக்குதல் நடத்தியுள்ளார். இதனையடுத்து குறித்த 2 மாணவிகளும் பெற்றோரும் அதிபருடன் முரண்பட்ட நிலையில் ஒரு பிள்ளையின் பெற்றோர் தனது முகநூலில் பிள்ளையின் நிலையினை புகைப்படமாக பதிவேற்றியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அதிபர் பாதிக்கப்பட்ட மாணவிகளின் பெற்றோரை அழைத்து இவ்வாறு பதிவிட்டால் மேலதிக பிரச்சினைகள் எழும் எனவும் குறித்த தற்காலிக ஆசிரியரை தான் வெளியேற்றியுள்ளதாகவும் பொறுப்பாசிரியர் மீது கல்வி திணைக்களத்தினால் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்ததாக பெற்றோர்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து இது குறித்து வலிகாமம் வலிக கல்வி பணிப்பாளரை தொடர்பு கொண்டு கேட்டபொழுது 2 மாணவர்களும் வகுப்பில் முரண்பட்டு காயம் ஏற்பட்டதாகவும் எதிர்வரும் திங்கட்கிழமையே விசாரணை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது சம்பவம் குறித்து முழுமையான விடயம் தெரிய வரும் எனவும் தெரிவித்தார். இந்த நிலையில் மாணவர்களிடையே முரண்பாடு ஏற்படவில்லை என பெற்றோர் நிராகரித்துள்ளனர். இதேவேளை ஏனைய மாணவிகளும் தாக்குதலுக்குள்ளாகியுள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் வெப்ப அழுத்தம் காரணமாக இந்தியாவில் 85 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தியாவின் ஒடிசா, பீகார், ஜார்க்கண்ட், ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய பகுதிகளில் கடந்த 24 மணித்தியாலங்களில் வெப்ப அழுத்தம் காரணமாக 85 பேர் உயிரிழந்துள்ளனர். அதிகளவிலான உயிரிழப்புகள் ஒடிசாவில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பாடசாலை மாணவி ஒருவரை தகாத முறைக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் பாடசாலை அதிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
குறித்த சம்பவமானது குருநாகல் மாவட்டத்தின் நிக்கவரட்டிக ஹபல்லாவ பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளதாக நிக்கவரட்டிக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் சந்தேக நபரான பாடசாலை அதிபர் 16 வயது மாணவி ஒருவரை காரில் வைத்து தகாத முறைக்கு உட்படுத்தியுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நிக்கவரட்டிக நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட பின்னர் அவரை எதிர்வரும் 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட மாணவி நிக்கவரட்டிக ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஹொரணை மற்றும் தெலிக்கடு தொடங்கொட பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற இரு வீதி விபத்துகளில் 2 உயிரிழந்துள்ளனர். புலத்சிங்கள மாகாண பகுதியைச் சேர்ந்த 76 வயதுடைய வயோதிப பெண் ஒருவரும் ஹேஹுட புஷ பகுதியைச் சேர்ந்த 38 வயதுடைய ஒருவருமே உயிரிழந்துள்ளனர். ஹொரணை புலத்சிங்கள வீதியின் பெல்லப்பிடிய சந்திக்கு அருகில் ஹொரணை பகுதியில் இருந்து மத்துகம நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று பயணிகளை இறக்கிவிட்டு மீண்டும் பயணித்த போது குறித்த பேருந்திலிருந்து இறங்கிய குறித்த பெண் பேருந்திற்கு முன்பக்கமாக வீதியை கடக்க முற்பட்ட போது குறித்த பேருந்தில் மோதுண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளார். அதேபோல் தொடங்கொட தெலிகட பிரதேசத்தில் பக்வேல பகுதியில் இருந்து தொடங்கொட நோக்கி பயணித்து ராணுவத்திற்கு சொந்தமான ட்ரக் வாகனம் ஒன்றில் மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த இந்த நபர் ஹராப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். குறித்த விபத்துகள் தொடர்பில் பேருந்து மற்றும் ட்ரக் வாகனத்தின் சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. சர்வதேச சந்தையில் WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 76.99 அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. அத்துடன் பிராண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 81.62 அமெரிக்க டாலராக நிலவுகிறது. இதேவேளை சர்வதேச சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் 2.58 அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. தென்கிழக்காசியாவின் மிகப்பெரிய நூலகமாக திகழ்ந்த யாழ் பொது நூலக எரிப்பு இடம்பெற்று இன்றுடன் 43வது ஆண்டுகள் கடந்துள்ளதனை நினைவுகூரும் நினைவேந்தல் யாழ் பொது நூலகத்தில் இன்று இடம்பெற்றிருந்தது. யாழ் மாநகர சபையின் ஆணையாளர் ச. கிருஷ்ணேந்திரன் தலைமையில் நடைபெற்ற நினைவேந்தலில் யாழ் பொது நூலகத்தின் பிரதம நூலகர் சிவகரன் அனுஷியா நூலக ஊழியர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதன்போது நூலகம் எரிக்கப்பட்ட போதும் அதனுடன் தொடர்புடைய வன்முறைகளின் போதும் உயிரிழந்தவர்களுக்காக சுடரேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. தென்கிழக்காசியாவின் மிகப்பெரிய நூலகமான யாழ் பொது நூலகம் 1981ஆம் ஆண்டு ஜூன் 1ஆம் தேதி காடையர்களால் எரிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதுடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.